இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை தாளிச்சிட்டு 4-5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி தழை சேர்த்துட்டு 300 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போன பிறகு நம்ம 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வதக்கி வரும்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர், பாதி எலுமிச்சை பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் 1க்கு 1.5 வீதம் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், அதை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை அதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அரிசி 3/4 பக்கம் வந்ததும் கொஞ்சமாக நெய் விட்டு தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு சூடான சுவையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.